கடிக்கும் மாசில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரவி வீட்டுக்கு வராரு. வரும்போது ஸ்ருதி ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காங்க. என்ன ரொம்ப டயர்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ரவி, இன்னைக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகம், அதனால தான் அப்படின்னும்போது, சாரி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, உண்மையாலுமே இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அது எனக்கு நல்லாவே தெரியுமே ரவி, இது தெரிஞ்சிருந்தா நீ பண்ண விட்டுருக்க மாட்டேன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவளுக்கோசம் நான் சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுன்னு. அதெல்லாம் பரவாயில்ல விடு, இப்போ தானே அவங்கள பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு, சீக்கிரம் புரிஞ்சுட்டு நீ நம்ம ஹோட்டலில் வந்து நீ ஜாயின் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போனோன்னே பெட்ரூமில் வேகமாக கதவை சாத்திட்டு அழுகுறாங்க. இதை பார்த்து அருண், என்னாச்சு திரும்பவும் அந்த பிரச்சனையை எடுக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, முத்து மாமா தான் இந்த மாதிரி திருடிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தாரு நம்ம நினச்சல, ஆனால் உண்மை அது இல்லை, திருடினது ஆட்டோ டிரைவர் தான், அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேவையில்லாமல் மாமா மேலே சந்தேகப்பட்டுட்டோம், நான் அக்கா கிட்ட வேற பேசாமல் இருந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உங்ககிட்ட உடனே மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை சீதா, உன்னை நம்ப வைக்கிறதுக்கு புதுசாக ஒரு ட்ராமா போடுறாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு, நீ நம்பாத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க அந்த ஆட்டோ டிரைவரே ஒத்துக்கிட்டாரு என்கிட்ட.